ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி கிங்டம் படத்தோட ரிவ்யூ வெறும் 5 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான விஜய் தேவரகொண்டாவோட அண்ணன் பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போதே தான் அப்பா பார்த்திங்கன்னா தான் அம்மாவை குடும்பம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அப்பாவை கொண்டுட்டு அந்த ஊரை விட்டு பார்த்திங்கன்னா ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் 18 வருஷம் ஆகி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை விடாமல் தேடிக்கிட்டே இருக்கார். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆனதுக்கப்புறமும் விடாமல் தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபோட லீடராக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனாக கிடைக்கிது. அந்த ட்ரைபை வச்சு அவர் பார்த்தீங்கன்னா பல மாஃபியா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிது. ஸோ இதனால் நம்ம ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு அசைன்மெண்ட் தராங்க. என்னென்னா, நீ பார்த்தீங்கன்னா ஸ்பையாக அங்கே போயிட்டு அந்த மாஃபியாவில் எப்படி நடக்குது அண்ட் அங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அங்கே நடக்க போகுது. அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி எனக்கு நீங்கள் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பையாக போனாரா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே அவங்க அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாரா, அந்த ட்ரைப் மக்கள் ஏன் அந்த மாதிரி மாஃபியா வேலைகளை செய்யணும், அந்த அந்த லீடர் நம்ம ஹீரோவோட அண்ணன் பார்த்திங்கன்னா அங்கேயே லீடராக மாறணும் இப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான் லிட்ரலி பரபரன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஹரிசர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டேரக்டாக இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடுவாங்க. வெறும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடுவாங்க. கதைக்குள்ளே போனதுலேருந்து ஒரு இன்ட்ரமேஷன் வரைக்குமே அடுத்தன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்து என்னென்ன சீன் வரப்போகுதுங்கிறதுக்கு நம்மளை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுவும் அந்த இன்டர்வல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த டுவோர்ட்ஸ் இன்டர்வல் ஆகட்டும், அந்த இன்டர்வல் சீவன் ஆகட்டும், உண்மையாக சொல்கிறேன் வெறித்தனமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை சினிமோட்டோகிராஃபி பெரிய ஸ்க்ரீனில் அந்த சினிமோட்டோகிராஃபி பார்க்கும்போது அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி வச்சுருக்கிற ஒரு படம் தான். ஏன்னா உங்களுக்கு ஹார்பர் எடுக்கணும், இந்த சி ஏரியாஸ் எடுக்கணும், ஒரு ஐலாண்ட் மாதிரி தான். ஸோ அந்த ஐலாண்டை அழகாக காட்டணும், அந்த ஐலாண்டை சுற்றி காட்டணும், அது அந்த காட்டுக்குள்ளே அந்த வேலிக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கேமராவை கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டான விஷயம் இருந்தும் அதை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்ஸும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் கேஸ்ட்டுமே சொல்ல வேணாம், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச பெஸ்ட்டை பார்த்திங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அவங்க பொட்டன்ஷியலை கொடுத்து நடிச்சிருக்காங்க. அது விஜய் தேவரகொண்டாலும் சொல்லவே தேவையில்லை, உண்மையாக சொன்னால் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயின் பாவிஸ்ரீக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். பார்ப்போம் நம்ம அடுத்த பார்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன் அடுத்த பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நெகட்டிவ்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் இழுன்னு சொல்லிட்டு ஜவா இழுத்து வச்சுருக்காங்க. லிட்ரலி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். நம்ம தமிழில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பாப்புலர் ஆக்டரோட ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது என்ன படம் உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு என்ன படம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப பரிச்சயப்பட்டு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த செகண்ட் ஹாஃபு. அதனால் செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணியிருக்கலாம்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கியிருக்கலாம் நிறைய சீன்ஸை. அண்ட் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமிச்சிருக்கலாம். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த நிறையா பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ரீசனிங்காகவே நிறைய சீன் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் எமோஷனல் சீன்ஸ் அதுதான் மெயினே. இந்த படம் டூரேஷன் விட்டுக்கோங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் விட்டுக்கோங்க, பட் அந்த எமோஷ்னல் ரைட்டிங் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலே இந்த படத்தை செகண்ட் ஹாஃபும் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராக மாறி இருக்கும். பட் அதில் தான் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பண்ணிட்டாங்க. எமோஷன்ஸ் பெருசாக ஒர்க்கே ஆகலை. அந்த ஹீரோ அண்ணன் அந்த கேரக்டர் ஆகட்டும், இல்லாட்டி அந்த ஹீரோ அண்ட் அந்த ட்ரைப் பீப்புளுக்காகட்டும், எந்த ஒரு எமோஷன்ஸும் பார்த்திங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகலை. அதுவும் அந்த ட்ரைபை கொள்கிற அது பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது, ஸ்பாயில் ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஸோ எமோஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுவும் ஒரு சீன்லாம் வரும், அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எமோஷனலாக நம்ம கதறி அழணும். என்னடா பண்ண போகிறீங்க, பாவமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, நானே சில பேர்லாம் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைட்டிங்கில் இல்லை என்னன்னு தெரில, பட் அது ரொம்ப மட்டமாக பண்ண மாதிரி இருந்துச்சு. எமோஷன்ஸ் ஒர்க் ஆகலைங்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாகவே இந்த படத்துக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு விஜய் தேவர்கொண்ட ஃபேனாக இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். இல்லாட்டி பெட்டர் ஓடிடி வாட்ச்னு தான் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.75 அவுட் ஆஃப் 5. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.